காலையில் எந்திரிச்சோடனே இந்த வாட்டர் மில்லன் நம்ம இப்போ சீசனுக்கு எல்லார் வீட்லேயும் நிறையா சாப்பிட்ருப்போம், ஜூஸ் குடிச்சிட்ருப்போம். சரி, இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செடியில் வந்து போட்டு விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த டப்பு மேலே அப்படியே போட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் செடியை வந்து இந்த சம்மருக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். என்னோட தொட்டியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கும், இல்லை மாதிரி ஏற்ற மாதிரி ஏதாவது ஃப்ரூட் வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஆனியனு, கார்லிக் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே தூக்கி நான் செடியில் தான் போடுவேன். அதனால மட்டுமே தான் என் செடிகள் வந்து இவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு சின்ன கார்டனில். இதனால் மட்டுமே தான் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயிர் ஆகட்டும், இந்த மாதிரி ஃப்ரூட் வேஸ்ட் எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல் ஃப்ரீ பிளான்ஸ் ஃப்ரீ சீட்ஸ் இல்லாமல் இது வந்து நான் சேல் பண்ண ஒரு வீடியோ தான். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க பிளான்ஸு, அவங்களுக்காக ஷேர் பண்ண வீடியோ. அக்கா நாங்கள் இதெல்லாம் கேட்டோமே எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. இதை நான் சேல் பண்ண வீடியோ. ஃப்ரீ பிளான்ஸ் வந்து நிறையா வரப்போ கண்டிப்பாக அது ஃப்ரீயாக நான் கொடுப்பேன். இதெல்லாம் டஃப் கொடுக்குற பிளான்ஸ் எனக்கே வந்து அது ரேராக தான் இருக்கும். ஸோ அதை நான் சேல் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. இது எல்லாமே நான் அவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கலோஷியா, கெலடியம் இது எல்லாமே வந்து எங்கிட்ட 1ஓ 2ஓ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்து ப்ரொப்பகேட் பண்ணி தான் நான் வந்து இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே ஹை காஸ்ட் கிடையாது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். 20, 30க்கு மேலே இதில் எதுவுமே நான் பிளான்ஸ் வைக்கல. 10, 15, 20, 30 இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து எல்லா பிளான்ஸுமே அவங்களுக்கு வந்து சேல் பண்ணியிருந்தேன். சைனீஸ் மணி பிளான்ட்லாம் அவங்க எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த சைனீஸ் மணி பிளான்ட், வாட்டர் பிளான்ட்லாம் அனுப்புகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்பணும். ஏன் அப்படின்னா டக்குன்னு இதெல்லாம் அழுகக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நம்ம ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு போட்டாலும் அதுக்கு பத்திரமா போகணும் அப்படின்னா ஒன்று இந்த ஜிப்லாக் கவரில் லாக் பண்ணணும். இதை இல்லை அப்படின்னு நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி லைட்டாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு நான் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை நான் யாருக்கும் ஃப்ரீயாக கூட கொடுத்ததில்லை. ஏன்னா இதெல்லாம் டஃப்பான பிளான்ட்ஸு, போய் அழுகி அதை அவங்க பார்த்தோன்னே சங்கடப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்ப மாட்டேன். இந்த வாட்டி அவங்க கேட்டனால நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். பார்ப்போம் கிளைண்ட்டோட ரிவ்யூஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை ஃப்ரீ பிளான்ஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். அவங்க இன்சுலின் பிளான்ட்டெல்லாம் வந்து ரூட்டடாக கேட்டிருந்தாங்க. எல்லா பிளான்ஸுமே அவங்களுக்கு முக்கால்வாசி ரூட்டடாக தான் நான் கொடுத்துருந்தேன். இந்த இன்சுலின் பிளான்ட்டும் அதே மாதிரி ரூட்டடாக கொடுத்துருந்தேன். இது எல்லாமே நான் 15, 10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் சேல் பண்ணியிருந்தேன். இந்த டர்ட்டில் வைன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து காலையில் இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, இதெல்லாம் காலையிலே எடுத்து வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போனோன்னா அது கண்டிப்பாக வாடிடும். நைட்டு தான் நான் எப்போயுமே கொரியர் பண்ணுவேன். ஸோ அதனால ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம்னு அதெல்லாம் வச்சுட்டேன். இந்த மீன் குட்டிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டதுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு மேலே அந்த வாட்டர் கேபேஜெலாம் எடுத்து தனியாக இன்னொரு பாட்டில் போட்டேன். ஏன்னா இருக்க அது நிறையா வந்துட்டுருக்கனால. இப்போ இந்த இதில் பார்த்தா நிறைய குட்டி குட்டி மீன்கள் வந்து விட்டுருக்கேன். எல்லா பிளான்ட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு வாட்டர் இருக்க மாதிரி இதில் டப்பில் போட்டு வச்சுருவேன். ஈவினிங் வந்து நான் பேக் பண்ணுறப்ப எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். என்ன பிளான்ட்டோட சீட்ஸ் பேக் பண்ணாலும் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட பேக் ஆகி வரும். இந்த வாட்டி இவங்களுக்கு சேல் பண்ணுறதுனால எல்லா பேக்கேஜும் கொஞ்சம் நீட்டாக போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு செடியிலையுமே மண் வச்சு நான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா 2 நாள் டிலே ஆனாலும் அவங்க பார்க்குறப்ப அது வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வெத்தலை கட்டிங்ஸ் எல்லாம் 10 ருபீஸ்க்கு தான் நான் சேல் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெத்தலையெல்லாம் இந்த மாதிரி வெடிச்சிருக்கணும் கிளைகள், அந்த மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளைண்ட் பிளேஸ்க்கு டெலிவர் பண்ணியாச்சு. தேங்க்யூ.